Hi student, welcome to Afridi Study World. NCERT Class 10 Maths Chapter 1 Real Numbersல இருக்க 1.2ல third sum வந்து பார்க்க போறோம். Okay, prove that following irrational number. ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் போட்ட sum தான் √5 வந்து irrational அப்படின்னு வந்து prove பண்ணோம் first sumல. இப்போ 1/√2 இதை வந்து prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மெத்தட் தான் சேம். நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கத இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ரேஷ்னலாக அஷ்யூம் பண்ணிட்டு இதை வந்து இர்ரேஷனல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? பை யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். Assume that என்ன assume பண்ண போறோம் 1/2 is a rational number. ஓகே, ரேஷனல் நம்பர்னா என்ன? p/q ஃபார்மேஷன்ல இருக்கும். pயும் qயும் ஒரு இன்டீஜரா இருக்கும். ஓகே, அண்ட் கோப்ரைமா இருக்கும். ஓகே, ஸோ 1/√2 1/√2 அப்படிங்கிறத வந்து நம்ம ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தென் வந்து இது நம்ம இந்த க்யூவை இந்த சைடு கொண்டு போயிடுவோம், இந்த √2 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ q is equal to √2p. ஸோ வந்து இன்டீஜர்ஸ் இர்ரேஷனல்ஸ்லாம் நம்மளுக்கு இர்ரேஷனல்னு எதுன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். √2 வந்து ஒரு இர்ரேஷனல் அப்படின்னு. அதை ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஷார்ட் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணாமல் நம்மளுக்கு we know that √2 is a irrational அப்படின்னு வந்து போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ √2வை ஒன் சைடாக கொண்டு வந்துக்குவோம். ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா q/pன்னு இருக்கும். சரி, ஓகே, நம்ம பார்த்தோம் அப்படின்னா √2 அப்படிங்கிறது irrational அப்படின்னு தெரியும். we know that. Okay, we know that √2 is an irrational. It's a irrational number. ஸோ LHS வந்து என்னவா இருக்கு? இர்ரேஷனலா இருக்கு. RHS ரேஷனலா இருக்கு. அதாவது கான்ட்ரடிக்டா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு, சேமா வந்து இல்லை. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? இது நம்மளோட அசம்ஷன் வந்து ராங்கா இருக்கும். நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்கோம்? ரேஷனல்னு அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இது வந்து ரேஷனலா இல்லை. இந்த சைடு ரேஷனலா இருக்கு, இந்த சைடு இர்ரேஷனலா இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட அசம்ஷன் இஸ் என்னது? Our assumption is wrong. கான்ட்ரடிக்டா இருக்கு நம்மளோட அசம்ஷன். ஓகேவா? Therefore, thus 1/√2 is a irrational number. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 7√5 இதை வந்து இர்ரேஷனல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சேம் அதே தான். பை யூசிங் த மெத்தட் ஆஃப் assume that 7√5 is an rational.
P by Q, P and Q are integer and P and Q are coprime. ஸோ ரூட் ஃபைவ்ங்கிறது நம்மளுக்கு இர்ரேஷனல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒன் சைடு இர்ரேஷனலை வச்சுட்டு அனதர் சைடு இன்டீஜர்ஸ்லாம் வந்து கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ரூட் ஃபைவ் இங்கிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பி பை 7Qன்னு வருமா? ஓகே, இங்கே வந்து பி பை Q ஃபார்மில் இருக்குது. ஒரு இன்டீஜரோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணனா கிடைக்கிற நம்பரும் இன்டீஜராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடு இர்ரேஷனல் இருக்குது. வி நோ தட் ரூட் ஃபைவ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், இஸ் அன் இர்ரேஷனல்னு தெரியும். ஓகேவா? ரூட் ஃபைவ் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து என்னவா இருக்கு? எல்ஹெச்எஸ் இஸ் irrational. RHS என்னவா இருக்கு? P by Q ஃபார்மேஷன்ல இருக்கா? ஸோ RHS is rational. ஸோ இது எப்படி இருக்கு? ஃபுல்லா கான்ட்ரடிக்ட், ஆப்போசிட்டா இருக்கு. கான்ட்ரடிக்டா இருக்கு, சேமா வந்து இல்லை. ஸோ thus 7 root 5 is a irrational number. ஓகேவா? ஓகே, இதான் இந்த சம்மோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் பார்க்கலாம். 6 plus root 2. ஓகே, இதே சேம் மெத்தட் தான். நம்ம வந்து யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஸோ பை யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் என்னவா அசியூம் பண்ணுறோம்? Six plus root 2 is rational. So 6 plus root 2 is equal to P by Q. ஓகே, இந்த ரூட் 2 இந்த சைடு வச்சுட்டு மற்றெல்லாம் அங்கிட்டு கொண்டு போகலாம். ஓகேவா? P by Q minus 6. P minus 6Q. P minus 6Q by 6 அப்படின்னு வரும். இங்கே ரூட் 2. ஓகே, இங்கே ஒரு இன்டீஜரோட ஒரு இன்டீஜரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது இன்டீஜர், மேலே உள்ளதும் ஒரு இன்டீஜர், கீழே உள்ளதும் ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வந்து P by Q ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர். ரூட் 2 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட் 2 அப்படிங்கிறது வந்து we know that root 2 is an irrational number. ஸோ சைடில் irrational, RHS சைடில் ரேஷனல். ஸோ சேமா இல்லை, கான்ட்ரடிக்டாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இஸ் a irrational number. LHS is irrational. RHS is a rational. Therefore, our assumptions was wrong. Thus 6 plus root 2
is an irrational number. Okay, இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.